ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நான் நேர்மையாக இருக்கின்றேன். யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லை. பின்பு ஏன் இதனால் வரை நான் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கின்றேன்? ஏதாவது ஒரு கஷ்டம் மனதை வாட்டிக்கொண்டே இருக்கின்றது. என் உடன் பிறந்தவர்களோ பெற்றோர்களோ என்னை சுற்றி இருக்கும் யாவருமே என்னுடைய மனநிலைமையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என் மனதில் என்ன நினைக்கின்றேன், என்ன இருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் என்னை வசிப்பாடுகின்றனர். இதற்கெல்லாம் எப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும் என்றுதானே கேட்கின்றாய்? தங்கமே, நேர்மை என்பது பிறர் பார்க்கும் பொழுது நீ நடந்து கொள்ளும் விதமல்ல, உனக்குள் நீ இருக்கும் விதம்தான். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய். அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கின்றாய்? எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்து கொண்டிருக்கின்றாயே. நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை, ஆனால் அது நிராசையாகிவிட்டால் மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நிதானத்தோடு இரு என்று நான் கூறுகின்றேன். நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் உனக்கு நல்லது செய்யும். காலதாமதம் ஆயினும் அது நிச்சயம் நடக்கும். நீ எதன் மீதாவது ஆசை வைத்து விட்டால் அதை அடைந்தே ஆக வேண்டும் என்று துடிக்கின்றாய். ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் உடனே மனமுடைந்து போகின்றாய். என்ன இந்த வாழ்க்கை என்று புலம்ப ஆரம்பித்து விடுகின்றாய். கவலை கொள்ளாதே, உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நான் துணை இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ விரும்பிய ஒன்றை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து நாளை விடியலில் பல சந்தர்ப்பங்கள் உன் வாசலில் வந்து காத்து கிடைக்கும். அதை உபயோகமாக பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை நீதான் சிறக்க வைக்க வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கும் கலங்க தேவையில்லை. நீ வேண்டிக் கொள்வது நிச்சயம் நிறைவேறும். உன் அருகில் எந்த கெட்ட சக்திகளையும் நெருங்க விட மாட்டேன். நீ நலமோடும் வளமோடும் வாழப்போகின்றாய். எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே, ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவேன். என்மேல் நம்பிக்கை வை, நான் உன்னோடு இருக்கின்றேன். கூடிய விரைவில் உன்னை சீரடிக்க அழைப்பேன். என் பக்தன் எங்கு இருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்து விடாதே. அனைத்தும் உனக்கு நன்மையாக நடக்கப் போகின்றது. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் உன் சாய்தேவாய் இருக்கின்றேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய். எதையாவது யோசித்து வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் இரவில் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்காதே. நிம்மதியாக தூங்கு. அனைத்து பாரத்தையும் என் மீது போட்டுவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய வாழ்வு வளமாகும் நாள் மிக மிக அருகில் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டு நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே. ஓம் சாய்ராம்.